எந்தெந்த சிவன் கோயிலுக்கு சென்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும்? சிவனை பற்றி நினைச்சாலே ரொம்ப நல்லது. அவரை பற்றின எந்த ஒரு கோயில்களுக்கு போனாலுமே ரொம்ப நல்லது தான். என்னை பொறுத்தவரை பர்சனலாக எனக்கு வந்து ஒரு சஜஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டோம்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு சென்னை, கோயம்புத்தூர் இந்த 2 இடத்துலையுமே என்னால் சொல்ல முடியும். சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கோவளத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு கோயில் இருக்குது. கோவளத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் ஒண்டர்ஃபுல்லான ஒரு கோயில். 1300 வருடங்களுக்கு பழமையான கோயில்கள். பல்வேறு சிறப்புகள் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஸோ நிறைய சிவன் கோயில்கள் அந்த மாதிரியான கோயில்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு பக்கத்திலே இருக்கிறதுங்கிறது கோவளத்தில் இருக்கக்கூடிய கோயில். என்ன ஒரு துரதிருஷ்டம்னா, அந்த கோவளத்தில் இந்த மாதிரியான ஒரு சிவன் கோயில் இருக்கான்றது பலருக்கு தெரியாது. கோவளம்னா பீச் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. கோவளம்னா சிவன். ஸோ ஈசானிய மூலையில் இருக்கக்கூடிய சிவன், அற்புதமாக இன்ஸ்டண்ட்டாக பலன் கொடுக்கக்கூடிய சிவன். போனோன்னா அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சானா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, இப்போ இங்கே சிவன்லேயே எப்படி பார்த்தோம்னா, இங்கே அண்ணா நகரில் வந்து சந்திரமௌலீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. சந்திரமௌலீஸ்வரர் கோயில், அதாவது சந்திரனுக்கு உண்டான ஸ்தலம். சந்திரன் கெட்டு போயிருந்தாரு, சந்திராஷ்டமத்துக்கெல்லாம் போகலாம். சந்திரன் கெட்டு போயிருந்தாருன்னா அங்கே போகலாம். திங்கக்கிழமை அங்கே போகலாம். இது எல்லாமே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 கோயிலுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக பிளேஸ்மெண்ட் வைஸ் அந்த கோயில்கள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். வைப்ரேஷன் வைஸும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இந்த 2 கோயிலுமே. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்புரத்தில் காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது. ஆர்எஸ்புரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலில் சிவபூஜைகள் நடக்கிறது. அங்கே சிவராத்திரி முழுக்க கொண்டாடுகிறார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கோயிலே நடக்கக்கூடிய அம்பிகைக்கும் காமாட்சி அம்மன்னாலே உங்களுக்கு சிவன் இல்லாமல் காமாட்சி அம்மன் கிடையாது. ஸோ இப்போ அந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி அம்மாலாம் ஒண்டர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு இடத்துல பார்க்கலாம். அப்புறம் கோயம்புத்தூர்னா அடுத்தது சொல்லக்கூடியது வந்து பேரூர் பட்டீஸ்வரர். அவருக்கு இப்போ தான் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லை கும்பாபிஷேகம் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அந்த போய் பண்ணாலும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். திருச்சி கும்போணம்லாம் கால் வச்சாலே அதுதான் கோயில் தான், எல்லா இடத்துலையும் சிவன் தான். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக போய் பார்த்துட்டு பண்ணுறதுங்கிறது எங்கே போய் பண்ணாலும் அந்த மக்கள்லாம் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே சென்னைங்கிறது வந்து என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸில் கோவளம் வந்து இட் இஸ் ஒண்டர்ஃபுல். கோவளம் அண்ட் அண்ணா நகர். கோவளம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 1300 வருட பழமையான கோயில்ங்கிறதுனால அதோடைய ஒரு பெருமைகளும் அது கண்டிப்பான முறையிலேயே சேரும்னு வச்சுக்கோங்களேன்.